ஜோ, இன்னைக்கு அந்த வார்டனை சும்மாவே விடக்கூடாது. நம்ம ரூமை மாத்தி விட்டு என்னோட தூக்கமே கெட்டு போச்சு. ஆமா ஜோ, எனக்கும் தூக்கமே வர மாட்டேங்குது. ஆனா இந்த வார்டன் பாரு, நம்மள இப்படி ஆக்கிட்டு அது மட்டும் உட்கார்ந்து ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருக்கு. இப்போ அதுக்கு நம்ம என்னடி பண்ண முடியும்? ஒழுங்கா வாங்க, ரூமுக்கு போய் தூங்கலாம். எனக்கும் ஐபிஎல் மேட்ச் பார்க்கணும் போல இருக்கு. பேசாம போன்ல ஸ்கோராவது கேக்குறேன். ஏ ஜோ, எதுக்கு ஸ்கோர் மட்டும் கேட்டுட்டு நம்மளும் போய் ஐபிஎல் மேட்ச் பார்க்கலாம். என்னது, நம்மளும் போய் ஐபிஎல் மேட்ச் பார்க்கறதா? அது எப்படி? ஜன்னல் வழியா உள்ள குதிச்சு டிவி போய் தூக்கிட்டு வந்துடலாம். ஏய், என்ன விளையாடுறியா? அவ்வளோ பெரிய டிவி, நிச்சயமா மாட்டிப்போம். ஜோ, நீ சொல்லு, ஐபிஎல் மேட்ச் பார்க்கணுமா வேண்டாமா? ஆர்சிபி மேட்ச் கண்டிப்பா பார்த்தே ஆகணும்டி. பார்க்கலைன்னா எனக்கு தலையே வெடிச்சிரும். அப்புறம் என்ன ஜோ, டிவி போய் சுட்டுட்டு வந்து நம்ம ரூம்ல வச்சுக்கலாம். ஓ, இவளுக்கு பேச்சு கேட்காத. பேசாம போன்ல ஸ்கோரை பார்த்துட்டு அமைதியா படுத்து தூங்கலாம். தேவையில்லாம வார்டனோட டிவி எடுத்துட்டு வந்தோன்னு வை, அவ்வளவுதான். இந்த ஹாஸ்டலை விட்டு நம்ம துரத்திடுவாங்க. ஏய், அதெல்லாம் பாத்துக்கலாம்டி. எத்தனை வருஷம் கழிச்சு ஃபைனல் வரைக்கும் வந்திருக்கு. அது வின் பண்ணிருச்சா இல்லையான்னு பார்க்க வேண்டாம். ஏய் சோஃபி, பிளானுக்கு நான் ரெடி. ஜோவே ஓகே சொல்லிட்டா, அப்ப பிளானுக்கு நானும் ரெடி. நானும் ரெடி இல்லப்பா, நான் ரூமுக்கு போறேன். வாழ்வோ சாவோ, நம்ம 4 பேருக்கும் அது ஒன்னாதான் வரணும். சரி சரி, பேசிட்டே டைம் வேஸ்ட் பண்ணாம முதல்ல போய் டிவி எடுக்கலாம் வாங்க. பாத்தியா ஜோ, இந்த வார்டனை நம்மளால போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு எத்தனை ரூல்ஸ் போடும். அது எப்படி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தின்னுட்டு ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருக்கு பாரு. ஏய் லூசு, கத்தி பேசாத. வார்டன் கதல விழுந்துற போது. யாராவது ஒருத்தங்க வெளியே போய் கதவை தட்டுங்க. மேடம் எதிர்த்து போனதும் நம்ம டிவி தூக்கிடலாம். ஜோ, நானே ஏதாவது பேசினா உளர்னு உளறிடுவேன். அதனால நீ போய் பேச்சு கொடு. அதானே, பிளான் போடுறதெல்லாம் நீங்க, ஆனா மாட்டி விடுறது மட்டும் என்ன? போய் தொலைறேன். இந்த நேரத்துல யார் கதவை தட்டுறது? மேம் மேம். அட, எவடி அவ இந்த நேரத்துல வந்து தொந்தரவு பண்றது? மேம் சாரி மேம், என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரை காணோம், அதான் தேடி வந்திருக்கேன். என்னது, 3 பேரை காணுமா? இரு வரேன். ஏய் சோஃபி, என்ன நின்னு பாத்துட்டே இருக்க? டிவி ஒரு கை பிடி. ஏய், டிவி தூக்குறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு கையில அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸையும் தூக்கிடலாம். ஏய், எப்ப பார்த்தாலும் சாப்பாடுன்னு அலையாதடி, முதல்ல டிவி தூக்கு. ஏய், 2 பேரும் முதல்ல கத்தாம பேசுங்க. வார்டன் கதல விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான். எப்பா, என்ன வெயிட்டா இருக்கு. ஏய், நீ ஒரு கை பிடி, விட்டுறாத. ஏய் பாத்துடி, பார்த்து எடுத்துட்டு வாங்க. ஹலோ மேம். ஹலோ சொல்றதுக்கு உனக்கு வேற நேரம் கிளம்பி கிடைக்கலையா? இந்த நேரத்துல வந்து ஹலோ சொல்லிட்டு இருக்க. என்ன விஷயமோ வந்த விஷயத்தை சொல்லிட்டு கிளம்பு. அட என்ன மேடம் இப்படி கோவப்படுறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரையும் ரூம்ல காணோம், அதான் உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். என்னது, ரூம்ல காணுமா? ஆமா மேம், ரூம்ல இல்லவே இல்ல. நானும் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், அதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஏடி, கூட இருக்கிற பிள்ளைகளை காணோன்னு இப்படி பல்ல காட்டிட்டு சொல்ற? ஐயோ, அது வந்து மேம், பதட்டத்துல சிரிச்சிட்டேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம். நீங்க தான் மேம் வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும். உங்க 4 பேத்துக்கும் இதே வேலையா போச்சு. ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களெல்லாம் கொண்டு வந்து ஏன் தலையில கட்டிட்டு உங்க பேரண்ட்ஸ் சந்தோஷமா இருக்காங்க. மேம் சாரி மேம். சாரி போரிட்டு இந்த நேரத்துல வந்து இப்படி உசுர வாங்குற? நான் எவ்வளவு முக்கியமான வேலையில இருந்து தெரியுமா? இந்த ஹாஸ்டல்ல இன்னும் என்னெல்லாம் ரூல்ஸ் போடலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். மேம் சாரி ஃபார் தி டிஸ்டர்பிங். ப்ளீஸ் மேம், என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. வந்து தொலைக்கிறேன். அன்னைக்கு எங்களை பாத்ரூம் கதவை விட்டீங்கல்ல, இன்னைக்கு அந்த பாத்ரூம்குள்ளே வச்சு உங்களை லாக் பண்றேன். மேம், எனக்கு என்னமோ இவளுக்கு உள்ளதா இருப்பாளுன்னு தோணுது. அப்ப நீயே உள்ள போய் பார்க்க வேண்டியதானே? இல்ல மேம், அந்த டோர் வேற கொஞ்சம் சரியில்லை. நான் உள்ள போய் மாட்டிக்கிட்டா, நீங்களே போய் பாருங்க. சரி நான் உள்ள போய் பார்க்கறேன். நீ இங்கே நில்லு, டோரை வெளிய இருந்து பிடிச்சுக்கோ. சரிங்க மேம், நான் பாத்துக்கறேன். அவ்வளவுதான், நைஸா பூட்டிட்டு கேட்டா வெளியே தெரியாம லாக் ஆயிடுச்சுன்னு சொல்லிடலாம். இங்க யாருமே இல்லையே. ஏய், எதுக்கு நீ டோரை க்ளோஸ் பண்ண? மேம் சாரி மேம், தெரியாம லாக் ஆயிடுச்சு. அடி பாவி, எப்படியாவது திறக்க ட்ரை பண்ணு. மேம் என்னால முடியல, நீங்களே உள்ள இருந்து தள்ளுங்க. எங்களை பாத்ரூம் கழுவ விட்டது மட்டும் இல்லாம எங்க ரூமை வேற மாத்தி விட்டு எங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்தல. உதரசா, நீ உள்ளே கட. ஏய் கதவு திறந்து விடு. மேம் நான் தான் சொன்னேன்ல மேம், அந்த கதவு தானா லாக் ஆயிரும்னு. இருங்க, நான் போய் ஆளை கூட்டிட்டு வந்துறேன். அது வரைக்கும் மட்டும் கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்துருங்க. உட்கார்றதுக்கு இது என்ன லைப்ரரியா? பாத்ரூம் டி. மேம் சத்தம் போடாதீங்க. இந்த மாதிரி நேரத்துல நீங்க பதட்ட மாட்டீங்கன்னா மைக்க போட்டு மூச்சு முட்டி செத்து போயிருவீங்க. கொஞ்சம் விட்டா இவளே நமக்கு பாடையை கட்டி பால் ஊத்திரோ போல. அடியே, யாரையாவது போய் கூட்டிட்டு வாடி. போறேன் மேம், நீங்க அமைதியா உட்கார்ந்துருங்க. நம்ம வெளிய டிவி வெளிய எடுத்துட்டு வந்துட்டோம். ஏய், மெதுவா இறங்கி வாங்கடி. பெரிய டிவி கீழே போட்டீங்கன்னா சலிசலியா உடைஞ்சிரும். அதெல்லாம் நான் சரியா தான் பிடிச்சிருக்கேன், ஆனா இவதான் ஒழுங்காவே பிடிக்கல. ஏய்,
சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறது உனக்கு வேலையா போச்சு. நான் ஒழுங்கா தான் படிச்சிருக்கேன், நீ ஒழுங்கா படிச்சு இறங்கு. ஏய் இங்க வச்சு சண்டை ஆரம்பிச்சிடாதீங்கடி, அப்புறம் அவ்வளவுதான். இந்த ஜோ வேற காணோம், இங்க ஸ்கோர் வேற போயிட்டே இருக்கு. வாடன பாத்ரூம்ல வச்சு பூட்டிட்டு வந்துட்டேன். ஏய் டிவி சீக்கிரம் கொண்டாடி, நான் ஆர்சிபி மேட்ச் பார்த்தே ஆகணும். ஜோ இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஆமா பொல்லாத ஆர்சிபி எப்படியும் தோக்க தான் போகுது. 18 வருஷமா ஜெயிக்காதது இப்ப ஜெயிச்சிர போகுது. பாத்தியா ஜோ, இவள ஆர்சிபி ஜெயிக்காதான். ரியா எங்க டீம் பத்தி தப்பா பேச, அப்புறம் அவ்வளவுதான். ஜோ நான் உண்மையை சொன்னேன், 18 வருஷமா ஜெயிக்காதது இப்ப ஜெயிக்க போகுது. ஏய் அதெல்லாம் ஜெயிக்கும், உனக்கு பிடிக்கலன்னா நீ வாய் மூடிட்டு சும்மா இரு. முதல்ல டிவியை கொடு, நானே தூக்கிட்டு போறேன், நீ ஒண்ணும் பார்க்க வேண்டாம். அப்படியா, நான் இல்லாம நீ தூக்கிடுவியா? சரி தூக்கிக்கோ. ஏய் உங்க சண்டை ஆரம்பிச்சு டிவி கீழே போடுறாதீங்கடி. யாரு? நானும் சண்டை போடுறேன், இவதான் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கா. அவளே டிவி தூக்குறேன்னு சொன்னால தூக்க சொல்லுங்க. இங்க பாரு ரியா, நீ ரொம்ப கடுப்பு கிளப்புற. இப்படி பண்ணிட்டு இருந்தனா டிவி மொத்தமா கீழே போட்டு உடைச்சிருவேன். டிவியை போட்டு உட, வார்டன் வந்து உன் மூஞ்ச உடைக்கும். நீ ஏற்கனவே உடைஞ்சு போன மூஞ்சி மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் காமெடியா இருக்கும். ஏய் நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. இன்னைக்கு உன்ன ஏய் சோஃபி டிவி மேல இருக்கிற 2 கழுதைகளை இறங்கி வாங்கடி. ஏண்டி கூட்டு கலவாணிகளா? 4 பேர் சேர்ந்துக்கிட்டு டிவியை திருடிட்டு வந்தது மட்டும் இல்லாம என் தலையில போட்டு உடைக்கவா செய்றீங்க? மேம் சாரி மேம், அது வந்து தெரியாம பண்ணிட்டோம். எது தெரியாம பண்ணீங்களா? அடியே நாளைக்கு 4 பேரும் உங்க பேரண்ட்ஸோட வந்து என்ன மீட் பண்றீங்க. மேம் சாரி மேம், இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டோம் மேம். அதெல்லாம் முடியாது, 4 பேரும் நாளைக்கு பேரண்ட்ஸோட வரீங்க. என்னடி சொல்றது கேட்டுச்சுனா 4 பேரும் ரூமுக்கு போங்கடி. மேம் சின்ன வயசுல நான் டிவிக்குள்ள தான் மனுஷங்க இருக்காங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி நீங்க டிவிக்குள்ளேயே போயிட்டீங்க. சூப்பரா இருக்கீங்க மேம். ஒரு தடவை செய்திகள் வாசிப்பது மிஸ் சுகந்தி அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏண்டி டிவியை போட்டு என் தலையில உடைச்சது மட்டும் இல்லாம 4 பேர் சேர்ந்துக்கிட்டு நக்கலா பண்றீங்க. நாளைக்கு உங்க 4 பேரோட பேரண்ட்ஸ் வரட்டும். நாளையோட இந்த ஹாஸ்டல்ல விட்டு உங்களை காலி பண்ண வைக்கிறேன். நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் வந்தா இந்த வார்டன் தான் காலி பண்ணி ஓடணும். ஹே ஜோ, ஃபைனலி நீ ஆசைப்பட்ட மாதிரி ஆர்சிபி வின் பண்ணிருச்சுடி. ஸ்கோர் வந்துருச்சு. பாவம் சுந்தரி நாள் ஃபுல்லா வேலை பார்த்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கா. ஏதோ பஜ்ஜி போட போறா போல. அவளுக்கு பதிலா நம்ம போட்டு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. அவளுக்கு பிடிச்ச மிளகா பஜ்ஜி போட்டு கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்தணும். இந்த மிளகா எங்க இருக்கு? ஏண்டா இந்த மனுஷன் எங்க? யாரு? மாமா தானே. அந்த மனுஷன் கிச்சன்ல தான் பூனை மாதிரி என்னத்தையும் உருட்டிட்டு இருக்காரு. என்னது கிச்சன்ல உருட்டிட்டு இருக்காரா? அவருக்கு என்ன கிச்சன்ல வேலை? அவர் கிச்சனுக்குள்ள போனாலே ஒரு வழி பண்ணிடுவாரு. சரி தம்பி, நீ என்ன இன்னும் கிளம்பாம இருக்க? ஏதோ லேப்டாப் சர்வீஸ் வந்திருக்குன்னு சொன்னல. ஆமாக்கா, அதை முடிச்சு கொடுத்துட்டு மதியானம் காலேஜுக்கு வேற போகணும். காலேஜுக்கா? ஏன் தம்பி, ஏதாவது சர்டிபிகேட் வாங்க போறியா என்ன? அதெல்லாம் இல்லக்கா, பக்கத்துல இருக்குல்ல கேர்ள்ஸ் காலேஜ், அங்க சிஸ்டம் சர்வீஸ்க்கு கூப்பிட்டுருக்காங்க. அதான் போயிட்டு வரணும். ஓ அப்படியா, சரிப்பா நீ போயிட்டு வா. ஏன் தம்பி, போறது வரதெல்லாம் இருக்கட்டும், பைக்கை பார்த்து ஓட்டியா? ஏற்கனவே கால்ல ஃப்ராக்சர் ஆயிருக்குல, அதனால பார்த்து கவனமா ஓட்டு. சரிக்கா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, எங்க நீ எழுந்து நடக்க கூட முடியாம போயிருமோ நினைச்சு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேளை ஆண்டவன் பண்ணியதுல எல்லாமே சரியாயிருச்சு. அடி நீ வேற மாமா மடியில ஏறி உட்காராதடி, அவனுக்கு கால் வலிக்க போகுது. மாமா கால் வலிக்குதா? சேச்சே, அதெல்லாம் இல்லடா செல்லம். நீ உட்கார்ந்து மாமாக்கு கால் வலிக்குமா? அடி இறங்கி வா. நீ உட்காருடா தங்கம், அம்மா கிடக்குறா. டேய் நீ செல்லம் கொடுத்து தான் அவன் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா. அப்படியே ஒண்ணு மாதிரி வளர்ந்துட்டு இருக்கா. ஏன் மருமகளாச்சே, அப்புறம் என்ன மாதிரி தானே இருப்பா. சரி குட்டி, மாமா இப்போ வேலைக்கு போறேன், அதனால நீங்க இப்ப இறங்குவீங்களாம். வரும்போது உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும்? எனக்கு கிண்டர் ஜாய் வேணும். ஓ, கிண்டர் ஜாய் வேணுமா? சரி, வரும்போது மாமா வாங்கிட்டு வரேன். இப்ப இறங்கிக்கோங்க. வாவ், பஜ்ஜி சூப்பரா வந்திருக்கு. மாப்பிள்ள வேற கிளம்பிட்டானே, அவன் கிளம்புறதுக்குள்ள அவனுக்கும் ஒரு துண்டு கொடுத்துட்டு வந்துடலாம். மாப்பிள்ள இரு, கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த மாமா சுட்ட பஜ்ஜியை டேஸ்ட் பண்ணிட்டு போ. யோ, இந்த பஜ்ஜி சொஜ்ஜிலாம் எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு. அடி என்ன மாப்பிள்ள, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போ. ஆமா, நீங்க எப்படி பஜ்ஜி சுட்டீங்க? கடையில போய் வாங்கிட்டு வந்தீங்களா என்ன? சேச்சே, இல்லம்மா, உனக்காக நான் என் கையாலேயே பண்ணது. என்னது, உங்க கையால செஞ்சீங்களா? உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? எனக்கு என்ன தெரியும், அங்க மிளகாய் இருந்துச்சு, நீ பஜ்ஜி மாவை கலக்கி வச்சிருந்தியா, அதுல முக்கி அப்படியே எண்ணெயில போட்டு எடுத்துட்டேன். என்னது, பஜ்ஜி மாவை நான் கலக்கி வச்சிருந்தேனா? அட ஆமாமா, கிச்சன்ல அங்க செல்ஃப் பக்கத்துல வச்சிருந்தியே. யோ 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 பைத்தியக்காரா, அது பஜ்ஜி மாவு இல்ல, ஃபேஸ் பேக். என்னது, ஃபேஸ் பேக்கா?
யோ, என் மூஞ்சில போட வச்சிருந்த கடலை மாவை எடுத்து பஜ்ஜி போட்டுட்டு வந்திருக்கியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? பைத்தியக்காரா பைத்தியக்காரா. மாம்சு, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஐயோ பாவம், என் அக்கா மூஞ்சில போட வச்சதை எடுத்துட்டு இப்படி பஜ்ஜி போட்டுட்டு வந்திருக்கியே. டேய், நீ வேற ஏண்டா, சும்மா இருடா. சுந்தரிமா, சாரிமா, நான் இதை தூக்கி தூர போட்டுட்டு வந்துடுறேன். போயா லூசு. ஏய், நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல. யாரடி லூசு? நீ லூசு, உங்க அப்பா லூசு, உங்க அம்மா லூசு, உன் தம்பி லூசு, ஏன் உன் மொத்த குடும்பமே லூசு குடும்படி. ஐயா, நான் ஒரே ஒரு தடவை லூசுன்னு சொன்னதுக்கு என் மொத்த குடும்பத்தையுமா லூசுன்னு சொல்றேன்?